ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீல், விஜய் பார்வதிக்கு குழித்தோடுன்றதுக்கு ஒரு டீலை போட்டிருக்காங்க. யாருன்னா கனியும் ஆதரையும். ஆனால் பாவில இது எப்போ நடந்துச்சு? லைவை பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் நடக்குதான்ற மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தலா டாஸ்க்கு. அதில் வந்து 4 பேர் வந்து பங்கு பெற்றாங்க. கமருதீன், விஜய் பார்வதி, ஆதிரை, கனி. உண்மையிலே கனி நம்ம பாராட்டி ஆகணும். செம்ம டஃப் கொடுத்தாங்க. சரிங்களா, செம்ம டஃப் கொடுத்தாங்க. ஆதிரையும் டஃப்பு, விஜயும் நல்லா சூப்பராக ப்ளே பண்ணாப்புல. சபரி செம்மையாக ப்ளே பண்ணார். நம்ம விக்ரமெல்லாம் விடவே இல்லை. கிட்டுக்குப்பிடி போட்டாப்புல விக்ரம் திணறாரு. நகர விடலையே. அந்த கை வேறு வலி வேறு பாவம் அவருக்கு. ஆனால் நடுவில் விக்ரம் வந்து ஒரு பெரிய வேலையை பண்ணி விட்டாப்புல. அப்படியே அதாவது மேலே வந்துட்டு ஆதிரை இருக்காங்க ஷோல்டரில். இவர் இங்கே நின்றுட்டுருக்காரு. எஃப்ஜியோட காலை பிடிச்சி வாடுறாரு. அப்படியே கவுந்தாங்கப்பா. எனக்குலாம் கொஞ்சம் நேரத்தில் பக்குன்னு ஆகிடுச்சு. இவ்வளோ விஷயங்கள் நடந்தப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை இப்போ வந்துட்டு கனி தோற்றதுக்கப்புறமா தான் வந்து தெரியுது. ஆதிரை பிடிச்சி கலாய்க்கிறாங்க. ஏய், நம்ம தான் டீல் போட்டோம், எதுக்கு நம்ம கிட்ட என்கிட்ட வந்துன்றாங்க. டீலா? என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் முதல்ல டீல் போட்டு ஃபஸ்ட்டு விஜய் பார்வதி முடிக்கணும்னு நினச்சிருக்காங்க போல இருக்குது. நீ அங்கே போக எதுக்கு என்கிட்ட வந்த? ஃபஸ்ட்டு பாலை நீ தான் வந்து இது பண்ண. அப்புறம் எதுக்கு நீ டீல் போடுற? அது போடாமே போயிருக்கலான்னா இந்தம்மா. ஐயோ, நான் பேசிட்டு போனேன்லங்க, உள்ளே போயிட்டு பேசுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சிங்க. அவங்ககிட்ட நான் தாங்க சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. சொல்லலைன்னா இப்போ நீ தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னு அவங்க கத்துறாங்க. ஏங்க, ஏன்னா நான் மேலே இருந்தேங்க. இன்னம்மா ஏதோ மொட்டை மாடியில் இருந்தீங்களா? இன்னும் எஃப்ஜே மேலே தான் இருந்தீங்க, கீழே சொல்ல வேண்டியதுனா? டீல் போட்டிருக்கேன்னு சொல்ல வேண்டியதுன்னு? அதெல்லாம் கிடையாது. டீல் போட்டால் இருந்தாலும் கனியை முதல்ல காலி பண்ணுவோம். கனி சப்போஸ் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த பக்கம் பண்ணிடலாம். ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் பாவம் கனி டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்டி அன்புகங்கள் இருந்துட்டு என்னையே நீ வந்துட்டு கலாய்க்கிறியா? எனக்கு துரோகம் பண்ண நீங்கள் பார்க்குறியான்ற மாதிரி வந்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகிட்டாங்க. இதை வேறு விக்ரம் வேறு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு எஃப்ஜே கிட்ட வேறு ஃபர்ஸ்ட் டைம் சண்டை போடுறாங்க. அவர் தான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு, சாரி சொல்கிறாரு. ஏன்டா இதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன், பெருசாக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சு அவர் ஃபுல் ஃபார்மில் இருக்கார். அவன் நல்லா ஏமாற்றிட்டு இருக்கான். அவர் இதெல்லாம் ஒன்றும் இதுவே கிடையாது. அப்படி இப்படி போட்டு செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ அழகாக டீலை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.